வாத்தும் காகமும். ஒரு காட்டுல பசுமையான ஒரு புல்வெளி இருக்கு. அந்த புல்வெளிக்கு நடுவுல ஒரு சின்ன ஆறு ஓடிட்டு வந்துச்சு. அங்க இருக்க ஒரு பெரிய மரத்துடைய உச்சியில ஒரு பெண் காகம் கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த பெண் காகமுக்கு எப்பவுமே திருப்தி அடையாமையே இருந்துச்சு. அது சாப்பிட்றதுக்கு நிறைய உணவு இருந்தாலும் அது புகார் சொல்றத ஒரு வேடிக்கையாவே வச்சுட்டு இருந்துச்சு. அது காத்துல ஒரு பெரிய மீன் கிடைச்சாலும் அதுக்கு திருப்தியாவே இல்லை. காகம் எப்பவுமே அதிகமான தேவைய விரும்பிட்டு இருந்துச்சு. அந்த காகம் சுத்தி பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிச்சு. இங்க இருக்க எல்லா விலங்குகளும் பறவைகளும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. அவங்க ரொம்ப வெற்றிகரமாகவும் முன்னேறிட்டு வராங்க. நான் மட்டும் துரதிர்ஷ்டமானவள். நான் விரும்புகிற எதையும் என்னால் பெற முடியலை. இந்த காடு ரொம்ப பசுமையாகவும் மரங்கள்ல இருக்க இலைகள் ரொம்ப பச்சையாகவும் அழகாகவும் இருக்கு. இந்த சின்ன ஆறில் எப்பவுமே நிறைய மீன்கள் இருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் போதுமானது கிடைக்கவே இல்லை அப்படின்ட்டு வருத்தத்தோடு இருந்துச்சு. அந்த சமயத்தில் காகத்துடைய கண்கள் அங்கே திரும்பிக்கிட்டு இருக்க 2 வாத்துகள் மேலே பட்டுது. இந்த காகம் அந்த வாத்துகள்கிட்ட போய் சொல்லிச்சு, ஓ அழகான வாத்துகளே, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களுடைய வண்ணமயமான இறகுகளை கவனிங்க. அது சூரிய வெளிச்சத்தில் ரொம்ப பளபளன்னு மின்னுது. ஆனால் என்னை பாருங்க, நான் ரொம்ப கருப்பாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கேன். நீங்கள் விரும்பியது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்றதுல ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவில் என்ன ரகசியம் இருக்குது, அது சொன்னீங்கன்னா நானும் அதை சாப்பிட்டு அழகாக மாறிடுவேன் அப்படின்ட்டு சொல்லுச்சு. அந்த வாத்துகள் அதோடைய கவனத்தை பரிமாறிட்டு இருந்துச்சு. அது மெதுவான குரல்ல சொல்லுச்சு, எனது அருமை நண்பனே, அழகு அப்படின்றது ஒரு படைப்பு. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் ஒன்றும் அது மாறுறது கிடையாது. நீங்கள் நல்லொழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாகவே மாறிடுவீங்க. அழகு ஒன்றும் உணவில் கிடையாது அப்படின்ட்டு பதில் சொல்லுச்சு. அப்போதான் அந்த பேராசையான காகமுக்கு வாழ்க்கையோட பொருள்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அழகு அவர்களுடைய நடத்தையில் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.